காலையில தான் செல்லமால வந்ததாட்டு சொன்னவ. ஆளை வெளியே காணலையே, வீட்டுக்குள்ளே அடைச்சு கிடைக்கியா? எம்மா, மூலிகை விட்டு போனதான் போனா, ஒரே போக்க போயிருக்காளே, இவ்வளோ நாளும் காணல. நம்ம இங்க வெளியே இருக்கிறத பார்த்தா நம்ம வீட்டுல உள்ளவள நம்மள்ட்ட ஆட்டத்துக்கு வருவா. ஒருவேளை அவ வீட்லயும் அதே பிரச்சனை தானே என்னமோன்னு தெரியலையே. மணி 10 பிறகு இந்த பாட்டு இங்கேயே இருக்குது. ஒருவேளை நம்ம மாமியாருக்கு தான் வெயிட்டிங்கா இருக்குமோ? வாலிப சிநேகிதிகள் இல்லையா, இவ்வளோ நாள் அதை காணத்தோன்னா இது தியாடிட்டு இருக்கு போல. கேட்டு பார்ப்போம். என்னக்கா, இந்த ராத்திரியும் உறங்காம இதுலயே காவ காத்துட்டு இருக்கிறிய? யாருக்கு, யார பக்கக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறிய? ஐயே, நான் யாருக்காகமா காத்து கிடக்க போறேன்? நான் சும்மா இருக்கேன். சுகர் மாத்திரை இப்பதான் போட்டேன். அதான் போட்டோன்னு படுக்க கூடாதா, கொஞ்ச நேரம் இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, உன் மாமியாரு மூலிகை வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு கேள்விப்பட்டேன். உள்ளதாமா, வந்தாச்சா? ஆமா ஆமா, சாயங்காலம் போலதான் வந்தாவ. ஏன் இன்னும் நீங்க அவையில பாக்கலையாகும்? வந்திருக்கதா சொன்னாவமா, நான் இன்னும் பார்க்கல பத்துக்க. சரி, படுத்துருப்பாவ போல, காணலையே. யாரு அவங்க? டிவியில போட்டிய சீரியலை பார்த்து முடிக்கவே 11 மணி ஆகும். மணி இப்போ 10 தானே ஆகுது. அதெல்லாம் என் மாமியார் உறங்கியிருக்காது, டிவிக்கு முன்னாடி தான் பப்பரப்பானி இருக்கான். ஓ சரி சரிம்மா, ஒரு 8 வந்து பார்க்க சொல்றியா? அவளை பார்த்து நிறைய நாளாச்சு, அதுக்குதான். டா வர சொல்லி. என்ன சொன்ன உடனே வர சொல்லின்னு சொல்லியா? ஒருவேளை திருந்திட்டாலா இருக்குமோ? அது அங்கே இருந்தாலும் நமக்கு பிடிச்ச சேனலை பார்க்க விடாது. இது கூப்பிடுதுன்னு சொன்னால் அது இங்கேயாவது வரும். நம்மளாவது நமக்கு பிடிச்ச சேனலை பார்க்கலாம். போவோம். சீக்கிரம் வர சொல்லிடுமா? ஆ சரி சரி. நமக்கு இது ஒண்ணுதான் பொழுதுபோக்கு. என்ன ஹாலில் ஹாயா உட்காந்துல டிவி பார்த்துட்டு இருக்கு. இப்பதான் வாரியாக்கும். ஆ ஆமாம் ஆமாம், நிறைய ஹோம்ஒர்க் இவன் எழுதாமல் வந்திருக்கியா? எல்லாம் பக்கத்து வீட்டில் கேட்டு கேட்டு எழுத வேண்டியதாக இருக்குது. பல இடத்துல பாடம் எடுக்கும்போது உங்கள் பேத்தி என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பான்னு தெரியல. சரி விடு, சின்ன பிள்ளையிலே அப்போட்டு திட்டிட்டு இருக்காத. அவ ஏதாவது எழுதாம வந்திருப்பா. என்ன ஒரே சிரிப்பும் கழிப்புமா இருக்கு, பார்த்துட்டு இருக்கிறிய? ஆமா, என்ன பண்ணியது? எனக்கு நேரம் போக இந்த ஒரு டிவி தான் உண்டு, அதை பார்க்கறத ஒரு குத்தமாமா? நான் ஏன் உங்களை குத்தன்னு சொல்ல போகிறேன்? நீங்கள் இங்கேருந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சரஸ்வதி அக்கா வெளியே தான் இருக்காவ. ஒரு நிமிஷம் உங்களை வர சொன்னாவ. ஐயே, இது நல்ல கட்டத்துல போயிட்டு இருக்கு, இப்பவா கூப்பிட்டியா? வாங்க, நிறைய நாள் கழிச்சு கூப்பிடியாவ இல்லையா, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. கொஞ்ச நேரமாவே வெளியே தான் இருக்கியாவ. நீயா சொல்லியா? சரி சரி, என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். நீங்கள் இவ்வளோ நாளும் உங்கள் மூலிகை விட்டு போயிட்டிய, அவைய காணாமல் தேடிட்டு இருந்துட்டு போவ போல. இப்போ உங்களை பார்த்தே அவனு என்கிட்ட சொன்னாவ. அதனால தான் சொன்னேன், போகிறதும் போகிறதும் உங்கள் விருப்பம். அப்புறம் என் வீட்டுக்காரை வந்தோன்னா உன் பொண்டாட்டி தான் சொன்னா, அதனால தான் போனேன் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன ஏம்மா, நான் ஒன்றும் சொல்லலம்மா. நான் போய் சரஸ்வதி ஒன்று பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ சரி சரி சரி. அதுதான் போயிட்டு இல்லையா, நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். அப்படி என்னதான் 2 பேரும் பேசுவோம்னு தெரியல. நைட்டு 10 மணி ஆனாலும் ஒரு கதையும் பேசியே தீராது. கிடைச்சா விடிய விடிய பேசுவோம் ஊரில் இருக்கு. சரி பேசிட்டு வரட்டு, அது போனதால தான் நமக்கு டிவி கிடைச்சி, நம்ம அதையாவது பார்ப்போம். என்ன செல்லம்மா, ஆளையே வெளியே காணல, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் சரஸ்வதி, நீ எப்படி இருக்க? எப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லாம எடுக்காம போகுதா? எப்படி அது எங்க பிரச்சனை இல்லாம இருக்க போகுது? தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனை தான், எப்படியோ போயிட்டு இருக்கு. ஆமா, என்ன மூலிகை வீட்டுக்கு போனா அங்கேயே இருந்துட்டா? வருவான்னு பார்த்தேன், காலம் 6 மாசமா காணவே இல்லையே. ஆமாமா, இங்க பக்கத்து வீட்டு போனா தொடுத்தா சண்டை, பக்கத்து வீட்டுல பியாசனா எடுத்தா சண்டை. எதுக்கு வம்புண்டா என் மூலிகை வீட்டுக்கு போனேன். அப்புறம் என் மோந்தா வந்து இனி எந்த பிரச்சனையும் வராது வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். அதனால தான் வந்தேம்மா. என்ன என் மருமகிட்ட நீ என்ன கூப்பிட சொல்லி விட்டுருக்க? எனக்கே ஆச்சரியமா போச்சு. அவன் வந்து என்கிட்ட சொல்லியா உன் ஃப்ரெண்டு கூப்பிடுது நீ? சாயங்காலமே நீ வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். நானும் ஒரு 6 மணி போல வந்து உன்னை காணல.
அதான் இப்பதான் சாப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் இருப்போன்னு இருந்தேன். உன் மருமவா வந்தாளா, அவகிட்ட சொல்லிவிட்டேன் உன்னை வர சொல்லதுக்கு. ஒரு நாளும் சொல்ல மாட்டா, இன்னைக்கு என்னமோ புதுமையா இருக்கு போல வந்து சொன்னா. அவ சொன்னது காரணமா தான் இருக்கா. நான் இருந்தேன்னா டிவி ரிமோட் என் கையிலே இருக்குமா, பழைய பாட்டு சீரியல் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ இப்ப நான் வந்துட்டேன்னா அவளை பிடிச்சத வச்சு பார்க்கலான்னு வந்து சொல்லியிருப்பா. அவ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு இல்லையா தெரியும். என் வீட்லயும் அதே சோதனை தாமா. அண்ணன் என் மருமு வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். இனிதான் காலையில போடுவோம் தெரியுமா, அந்த டைம் நான் பார்ப்பேன் பார்த்துக்க. காலையில அவ வச்சு கொண்டு கொண்டு வேலைக்கு போயிருவாளா, எதுக்கு அதோட சண்டை போட்டுட்டுன்னு காலையில போடும்போது நான் பாக்கியது பார்த்துக்க. அப்புறம் 6 மாசமா ஒரு நிலவரெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயே அதை ஏன் கேட்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலே இருக்காளவ. நம்ம ஊர்ல தீராத தெரு சண்டை, குப்பை சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, என் கோழி முட்டையை நீ எடுத்துட்டா உன் சாணி என் வீட்டுக்கு வருது. எப்பா மாத்தி மாத்தி தினம் தினம் பிரச்சனை தான். முந்தானியத்து கூட முந்தானியத்தா போன வரமா கரெக்டா தெரியல, 2 நாளைக்குள்ளதான் கீதா கொண்டு கவுன்சிலர்கிட்ட கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா. பக்கத்து வீட்டு உள்ளவருக்கு எவ்வளவு என்ன இருக்க விட மாட்டேங்கிற அளவ, எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. யாரு கீதாவா? எப்பா கவுன்சிலர் வேற கம்ப்ளைண்ட் போயிட்டாளாக்கா? ஆமா, தினம் ராணிக வீட்லயும் லட்சுமிக வீட்லயும் ஒரே சண்டை தான். யாருகிட்ட? கீதா கிட்ட. கீதாளுக்கு வாயை பத்தி பின்ன நமக்கு தெரியாதாக்கா. அவளும் மாறி மாறி சொல்லி இப்ப கவுன்சிலர் வர பிரச்சனை போயிருக்கான். ஐயா இருந்தால ஊரு பிரச்சனையை ஊருக்குள்ளேயே முடிக்காம பக்கத்து வீட்டுக்காரே இல்லையா முழிச்சா நாளைக்கு அவிய முகத்துல முழிக்க போறாளுவ. இதை எதுக்கு அங்கெல்லாம் போய் சொன்னாய்வா? அங்கெல்லாம் சொல்லி எடுத்து ஊரே நாரைவே கிடக்கு. இதுல வேற வசந்தி ரொம்ப நல்லவளா மாறிட்டா பாத்துக்க. முன்னாடியெல்லாம் அது இதுன்னு ஏதாவது வந்து சொல்லலாம், இப்போ ஒன்றும் கிடையாது. அவ்வளோ 5 பேரும் ஒரு கேங்கு தான். அப்படிதான் இருக்கு. ஓஹோ, இன்னும் அவங்க கல்யாணம் அப்படிதான் இருக்காவளாக்கா. அப்புறம் ராணிக்கு மூவா இருக்கியாலே மூத்தவா யார்? அந்த காலேஜ் போல அந்த குட்டியா? ஆமா அந்த குட்டி தான். அன்னைக்கு ஆலமர பக்கத்துல நான் நிக்கேன், அந்த குட்டி என்ன காணல. ஒரு பையனை கூட பைக்ல வந்து இறங்கிச்சு பாத்துக்க. யார சொல்லியா? ராணிக்கு மூத்த மூளா? ஐயே அந்த குட்டியா நீ அம்மா காலையில கொண்டு பஸ் ஏத்தி விடுவா, சாயங்காலம் அந்த குட்டிக்கு அப்பா இல்லையே கூட்டிட்டு வரா. இன்னைக்கு யாரு எவருன்னு தெரியல, ஒரு பையன் கொண்டு விட்டதை நான் பார்த்தேன். ராணி கிட்ட சொன்னா என் மூளை பத்தி எனக்கு தெரியும், நம்ம கிட்ட ஆட்டத்துக்கு வருவளவ. நான் கண்டும் காணாத மாதிரி விட்டுட்டேன். ஏ அப்படியாக்கா? ராணி பின்ன நான் தான் உலகத்திலே நல்ல மாதிரி பிள்ளைய வளர்க்கி என்ன மாதிரி வளர்க்குறவா எவா உண்டு அந்த மாதிரி பேசிட்டு தெரியவா. ஏ இது என்ன புதுசா இருக்கு? இதுக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அந்த குட்டியை அடிக்கடி பையன் பைக்ல கொண்டு விட்டியா இடிக்கானே. நான் பின்ன ஏதோ என்ன ஏதோ நினைச்சு நமக்கு எதுக்கு வம்புனே. அன்னைக்கு நான் என் கண்ணாலேயே பார்த்தேனா, அதுக்கப்புறம் தான் ஓ ஊர்ல எல்லாரும் சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு தோணிச்சு பார்த்துக்க. ராணிகிட்ட மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும் சொல்லிட்டு சப்போர்ட் வருவா. நமக்கு எதுக்கு என்ன? ஆமாடே நமக்கு எதுக்கு? நம்ம வீட்டோட பிரச்சனையே நம்ம தலைமையில இருக்கு. இதுல எதுக்கு அடுத்தவன் வீட்டு பிரச்சனை நமக்கு? என்ன நான் சொல்லியது சரியா செல்லம்மா? ஆமாக்கா நீங்க சொல்லியதும் சரிதான். அப்புறம் நம்ம சின்ன பொண்ணுங்க மாமியாரு அங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல 2 சமையலாக்கா? உள்ளதாக்கா? மாமியார மருமகள் 2 சமையலா? ஆமாக்கா 2 சமையல். இருக்க ஒரு மூவன், அந்த ஒரு மூணு கூட இருந்து அவிச்சு தின்ன முடியாம நான் 2 சமையல் பண்ணி தின்னுட்டு இருக்காள்வலாம். எப்பா 6 மாசம் தான்ப்பா நான் ஊர்ல இல்ல, என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. ஆமா ஆமா விடியட்டு கதையா சொல்லி கேளு. இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு. சரி காலையிலே சொல்லு, நான் வேற வந்து நிறைய நேரம் ஆயிட்டு. என் மருமோ காதை இப்ப கதவு பக்கத்திலே வச்சுக்கிட்டு நிப்பா. சரி அப்ப நீ போ, என் வீட்லயும் அதே கதை தான். பிறகு நம்ம ஆரம்பரத்துல இருந்து பேசுவோம்னா. சரி என்னக்கா இந்த இருட்டுல எங்க போயிட்டு வரைய? ஒரு கோழிய காணலமா, சாயங்காலம் 6 மணிக்கே வந்து அடையும். இந்த கோழிய தேடி பார்த்தாச்சு, ஒரு இடத்துலயும் காணல பாத்துக்க. எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல. தேடாத இடம் இன்றைக்குதா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. நீ பாத்தியா? என்ன கலர் இருக்கா? ஒரு பிரவுன் கலர் கோழி பாத்துக்க, நல்லா முட்டை போட்டுட்டு இருக்கான். வாங்க கூட்டுல ஏதாவது மாறி அடைஞ்சிட்டு கிடக்க பாக்குறியா? இந்த ராத்திரி நான் அவனை போய் பாக்குறேன். காலையில இருந்தா பார்த்து சொல்லி எனக்கா. சாயங்காலத்துல இருந்தே தேடியேம்மா,
தேடி தேடி பார்த்தாச்சு. அதான் எங்கேயாவது மரத்துல ஏதாவது அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டு வரேன். ஒரு இடத்துலயும் காணல. என்னத்த சொல்லதுக்கு? வர வர இந்த ஊர்ல கோழி நிறைய களவு போயிட்டே இருக்கு. யாருதான் அந்த கோழிகளையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆமா, அது என்னமோ உள்ளதுதான். ஆமா, சரஸ்வதிக்கு வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பொம்பளை வந்தாச்சோ? ஆமா, உனக்கு தெரியாதாக்கா? வந்து அங்கதான் இருந்து கதை விட்டுடு. ரெண்டு சரஸ்வதியும் செல்லமாலந்து ஒரே கதை. கொஞ்ச நாள் இந்த ஊர்ல ரெண்டு பேருக்கு அணக்கமே இல்லாம இருந்துச்சு. மறுபடியும் வந்தாச்சாக்கா? வந்தாச்சு வந்தாச்சு. அண்ணா வருது பாரு. நடக்கவா முடியுது? கால ரெண்டும் என்ன வலியா இருக்குப்பா. நடக்க முடியலன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானே. இந்த ராத்திரி எங்க போய் உலாவிட்டு வரைய? படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் அங்க இங்கமா சுத்திக்கிட்டு திரியுறிய. என்னக்கா இவ்வளவு நாளையும் வீட்டுல இல்லையம்மா? என் மூலிகை வீட்டுலயா இருந்தேன். சாயங்காலம் தான் வந்தேன். சரி சரஸ்வதிய பாக்கலான்னு போய் பாத்துக்கிட்டு வரேன். அம்மா 2:30 ராத்திரி என்ன நின்று பேசிட்டு இருக்கிறிய? சும்மா அந்த கலக்கு கோழிய காணலையா? அதான் என்ன யாதுன்னு பார்த்து பேசிட்டு இருக்காவ. நீங்க ஏதாவது பாத்தீங்களாக்கா? கோழியா? கரெக்டா தெரியலம்மா. ஆனா சாயங்காலம் போல லட்சுமி ஒரு கோழியை பிடிச்சுக்கிட்டு போறத பார்த்தேன். ஏன்னா அவகிட்ட கேட்டு பாக்குறியா? என்ன கலர் இருக்கா? பிரவுன் கலரா? இருட்டுல கண்ணு தெரியலம்மா. அவதான் விரட்டி விரட்டி ஒரு கோழிய பிடிச்சா. அவ கோழியா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காலையில கேட்டு பாரு. அவளுக்கு அதுலனா திரும்ப வாங்கிக்க. சரிக்கா, காலையில விடியட்டு கேட்டு பாக்கி. இந்த ராத்திரி யாருக்கிட்ட போய் கேட்க என்ன? ஆமாமா. என்ன கீதா நாளுக்கு நாள் மெலிஞ்சுக்கிட்டு போறா? ஒரு ரத்தம் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்க்க கூடாதாம்மா? சுகர் தான் இருக்கோ என்னமோ? என்ன சொல்லியா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போங்க. எனக்கு சுகர் இருக்கா கொழுப்பு இருக்கா நான் பாத்துக்கலாம். வந்துட்டாவ. ஐயே, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீ என்கிட்ட நீ ஆட்டத்துக்கு வரைக்கீதா? நல்லது தானே சொல்லியே. இருந்தாலும் கிழவிக்கு ரொம்ப தான் கொழுப்பு. நல்லதுக்கு சொன்னதெல்லாம் போதும். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இந்த காலத்துல யாருக்குப்பா நல்லது சொல்றதுக்கு? நமக்கு தேவைதான். நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிருக்கணும். நான் ஆட்டத்துக்கு வர்றாம வயசு வித்தியாசம் தெரியாம எனக்கே கோவம் வந்துச்சுக்குதா. எப்படி பேசிட்டு போகுது பாரு. பாருங்கக்கா, எனக்கு சுகரா? சுகர் பார்த்தா வைவிய. நீ கோவப்படாத கீதா. நீ உள்ள போ. பிபி ஏதாவது இருக்கான்னு பிறகு பார்த்து பார்க்கலாம். நான் வரேன் கீதா, காலைல பார்க்கலாம். என்ன இவ்வளவு பிபி சுகர்னு சொல்லிட்டு நம்மள பயமுறுத்தி அளவ? அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறது நல்லது தானோ? விடியட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாத்துற வேண்டியதான். ஏம்மா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா? எனக்கு வேற கிளாஸ் எக்ஸாம் இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரம் போகணும். சரி மக்களே, நான் ஒரு 10 நிமிஷம் நான் ரெடி பண்ணிடுவேன். நீ போய் சுபியை மட்டும் எழுப்பி விடுமா. வேற என்ன வேலை என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் செய்யேன். தயவு செய்து அவனை எழுப்பதுக்கு மட்டும் என்கிட்ட சொல்லாதுங்க. அவன் சம்பந்தமா நான் எந்த வேலை இந்த வீட்டுல பண்ண மாட்டேமா. ஏன்டி எதுக்கு அந்த பையனாலே இப்படி நிக்கியா? அவனை போய் எழுப்பி என்ன குறைஞ்சா போயிருவா? ஒரு அண்ணன் தானே, ஒரு பாசம் கிடையாது. பாசம் எல்லாம் அவன் மேல வச்சதும் போதும் எடுத்ததும் போதும். நீங்க எனக்கு சீக்கிரமா ரெடி பண்ணிவிட வழிய பாருங்க. அவனால எழுப்ப முடியாது. நான் குளிக்க போறேன். என்ன பேச்சு பேசியா? வர வர சோபி உனக்கு வாய் கொஞ்சம் கூடிதான் போச்சுன்னா? ஆமா, எனக்கு மட்டும் தான் கூடி இருக்கு, மோனுக்கு கூடவே இல்ல. ஏன் எதுக்கு காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்க பிள்ளைகிட்ட? எதுக்கு? ஆமா, இந்த வீட்ல எனக்கு பேசுறது கூட ஒரு உரிமை கிடையாது. ஏதாவது சொல்லிட வேண்டாம், உடனே வந்துருங்க. மோளை என்ன சொல்லிட்டா எடுத்துட்டானே. அந்த பையன் உறங்கி கிடைக்க எழுப்புன்னு சொன்னது ஒரு குத்தமா? ஏன் பல்லடத்து போறவனுக்கு எழும்பி கிளம்ப தெரியாதா? அவனோட சின்ன பிள்ளை தானே, அவ எழும்பி அவ வேலையில அவ பாக்கியலா. நானும் உன்னை பார்த்துட்டு தான் வாரேன். மோனுக்குன்னு சொன்ன நீ நல்லா வக்களத்து வாங்கியா? சரி போங்கப்பா, உங்களுக்கு மோளை ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. நீ போவியா? இந்த பையனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நீ கெடுத்து வச்சிருக்கா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எப்பா எப்பா இந்த வாரேன் மக்களே. பிள்ளைகிட்ட சும்மா சத்தம் போடாம மோனை போய் எழுப்ப முடிய வேலையை பாரு. வந்துட்டா பிள்ளைய திட்டிட்டு. நான் வாரேமா. மோளுக்கு ஒண்ணுனா அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாப்பா. எல்லாம் இந்த பையனுக்காக நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. லே சுபி சுபி எழுப்பி உடனே இவன் தானே எழும்ப தெரியாது. இவ்வளவு வளர்ந்த பிள்ளைய வாரங்கள. சுபி சுபி மக்களே.
பாரா எப்படி கடந்து தூங்கியானி. சூரிய வெளிச்சம் மூஞ்சில அடிச்சிரானி. எப்படி கண்ணாடி போட்டு கடந்து உறங்கியான் பாரு. பையனுக்கு அறிவு வேற எதுலையும் வேலை செய்தே இல்லையோ, இத மாதிரி பட்டதுல நல்ல வேலை செய்யும். என்னது உளறியா? விழுந்துருவானி நான் பிடிச்சனா? தூக்கத்துல ஒரு வாப்பாரியானோ பையன். நீ சிரிச்சாலே அழகுதான். ஆனா நீ என்ன பார்த்தா எப்பவும் முறைக்கியா? அது மட்டும் ஏன்? நான் எல்லாம் அத மனசுல வச்சிட்டு உன்னை பிடிச்சாம தள்ளி விட்டுவேன்னு நினைச்சா? நான் விழுந்தாவது உன்னை காப்பாத்துவேன். என்னத்த பையன் உளறியா? நீ விழுந்துறாத, நீ விழுந்துறாத, விழுந்துறாத. ஐயோ அம்மா. சுபி என்னல பண்ணிட்டு இருக்கா? எழும்பல. என்னல கனவா? நீ விழுந்துறாத நீ விழுந்துறாதன்னு சொல்லிக்கிட்டு வேற யாரையோ காப்பாத்தி விட்டுட்டு நீ பொத்துனி கட்டில இருந்து விழுந்து கிடைக்கிய. என்னல அளவு பண்றப்பேம்மா. அதுக்கு இப்படி முறைச்சிட்டு நிக்கறிய? பார்த்தாலே பயமா இருக்கு. என்னம்மா புது ஹேர் ஸ்டைல், புது புடவை. எப்பா எங்க அம்மா செல்வியா இது? இந்த வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்க கூடாது பாத்துக்க. லே உன்னோட சின்ன பிள்ளை தானே அவ வேலையில அவ எப்படி பாக்கியா? அந்த பிள்ளை பறிச்சேன்னு இன்னைக்கு சீக்கிரமா எழும்பி கிளம்பி ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லுது. உனக்கு அதை பத்தி ஏதாவது ஒரு அக்கறை கொஞ்சமாவது இருக்கால? அக்கறை எல்லாம் இருக்குமா? அவளாவே எழும்பிப்பா. நான் எழும்பலனா இந்த எழுப்போட நீங்க இருக்கிறீங்க. இந்த கோவமான மூஞ்ச மட்டும் மாத்துங்கம்மா. அழகா இருப்பியம்மா. நான் இதுக்கு இதெல்லாம் இருக்கட்டு. இவ்வளோ நேரம் மூடிட்டு கிடந்து உறங்குறது போதும். போ பெய் படிக்கூடிய வேலையை பாரு. ஆமா இப்ப படிக்கிறது மட்டும் தான் ஒரு குற்றம். நீங்க எவ்வளவு பெரிய தண்டனை பண்ணிருக்கீங்க தெரியுமா? நான் தண்டனை பண்ணனா? என்னல சொல்லியா? சாரி சாரி, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? தப்பு பண்ணிருக்கேனா? உன்னை பெத்தேங்க அது ஒண்ணுதான் நான் பண்ண தப்பு. வேற அதை மீறின எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க. நமது புதிய சட்டத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்புவது சட்டப்படி குற்றமாகும். இதற்காக உங்களுக்கான தண்டனை சிறை தண்டனையாகவோ அல்லது பண ரீதியாகவோ இருக்கலாம். அட கடவுளே. உங்கள் நலன் கருதி வெளியிடுவோர் உங்களில் நாங்கள். பாத்தீங்களா? இப்ப புரியுதா? ஒருத்தர தூக்கத்துல இருந்து எழுப்பியது எவ்வளவு பெரிய தப்புனி. இப்படி இல்லாமா இருக்கு மக்கா? எல்லாமே இருக்கு. நீங்க வீட்டை விட்டு வெளியே போனாதானே வெளிய நடக்கு நாட்டு நடப்பு தெரியும். இனியாவது தூக்கத்துல இருந்து யாரும் எழுப்பாம இருங்கல. என்னது இப்படி இல்லாமா இருக்கு? பெத்த பிள்ளைல கூடவா எழுப்ப கூடாது? இனி ஜாலியா நம்ம தூங்கலாம். நம்மளை எழுப்பதுக்கு யாரு வருவா? எம்மா பாத்தியலா? உவா காலேஜுக்கு போயிட்டா. வீடு எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தியலா? நீயே மத்தியானத்துப்புறம் பரிச்சை ஸ்கூலுக்கு போயிருவா இல்லையா? அப்ப வீடு இதை விட அமைதியா இருக்கா? ஆமா ஆமா, மூளை சொல்லிட்டா உடனே வந்துருவ. ஆமா காலையில என்ன லட்சுமி தந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாவ. ஏதோ சொல்ல நினை வந்தாளாம். வந்தவளுக்கு மறந்து போச்சான். பிறகு ஞாபகம் வரும்போது வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கியா. சரி நீ ஏன் யார யார இருக்கியா? கீழே இறங்கு. இவ்வளோ நேரம் படிச்சு கொஞ்சம் டயர்டா இருக்குமா? ஏதாவது ஜூஸ் ஏதாவது போட்டுதாங்களா? அப்படியே குடிச்சிட்டு வந்து படிக்கேன். கொஞ்ச நேரம் ஆவட்டு. அப்பா கொஞ்சம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாவ. வாங்கிட்டு வந்த பிறகு ஜூஸ் போட்டு தரேன்னா? சரிம்மா. காலையில அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாவ. அப்பா சொன்னாவளா? அப்படியே அக்கா? எப்ப? காலையிலே அப்பா எடுத்து பேசிட்டு இருந்தாவ. சொல்ல மறந்துருப்பாவன்னு நினைக்கேன். அண்ணன் அண்ணியும் அடுத்த வாரத்துல வராவலாம். என்னட்டி சொல்லியா? உண்மையாவா? ஆமாம்மா. அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வராவேன்னா? ஆமா ஆமா, அவிய வந்தா நீ உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. பாட்டி அப்புறம் அப்படியெல்லாம் இல்லை. இந்த ராணி எப்பவுமே ஒரே மாதிரி தான். என்னைக்குமே எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். சும்மா சும்மா மாறக்கூடிய ஆளு நான் கிடையாதுமா. பார்ப்போம், பார்க்க தானே போறோம். அண்ணன் அண்ணியை வந்தோடனே நீங்க எப்படி மாறி நிக்கிறியா? நீ எங்ககிட்ட அதைச்சே இதைச்சேன்னு எப்பவும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பி, அப்படிதானே? ஆமா ஆமா, இல்லைனாரே இவ்வளவுதான் எனக்கு எல்லா வேலையும் செய்தாரா. நீ போவி அப்படி. ஹலோ சொல்லு செல்வி,
எப்படி இருக்கா? ஆ நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கியாவளா? பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கியாவ? பிள்ளைய ஸ்கூலுக்கு போயாச்சா? எப்படி? காலையில எனக்கு பரிச்சயம் இல்லையா, கிளம்பிட்டு இருக்காவ. உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டாவளா? மூத்தவா காலேஜ் போயிருக்கியா, ரெண்டாவது உள்ளவளுக்கு பரிச்சை மத்தியானத்துக்கு மேலதானா. இவ மத்தியானத்துக்கு மேலதான் போவா. சங்கீதா உண்ட பியாசுன்னு சொன்னா கொடுக்கட்டா? பியாசு. சித்தி எப்ப வீட்டுக்கு வரா? வாரேன் மக்கா, இந்த வாரத்துல ஒரு நாள் வாரேன்னா. நீ எல்லா வாரமே இப்படிதான் சித்தி சொல்லிட்டு இருக்கா. ஒரு வாரம் வரவே மாட்டேங்கிறா. சித்தப்பாட்ட கூட வேணா நான் பேசேன். வா சித்தி. இந்த வாரம் கண்டிப்பா வரேன் மக்களே. அம்மிட்டு இருக்க கூட சொல்லுமா. அக்கா உறங்கிட்டு இருக்கீங்கள, எழுப்புனா ஏதாவது கேஸ் எல்லாம் வருமா? அப்படியா? என்னடி சொல்லியா? உறங்கிட்டு இருக்கீங்கள, எழுப்புனா கேஸா? யார் சொன்னா? இல்லக்கா, சுவி பையன் நல்லா உறங்கிட்டு இருந்தான். நான் போய் எழுப்புறேன் பார்த்துக்க. அவன் ஒரு ஆடியோ போட்டு காட்டினான். அதில் வந்து தூங்குற வீரை எழுப்பியது சட்டப்படி குற்றம், இதுக்காக நீங்கள் சிறை தண்டனையோ பண தண்டனையோ வழங்க உங்களுக்கு நேரிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்படி ஏதாச்சும் இருக்கா மக்கா? சுவி பையன் உன்னை நல்லா ஏமாத்தியான் சித்தி. உனக்கு அது தெரியவே மாட்டேங்குது. என்ன மக்கா சொல்லியா? அப்படிலாம் கிடையாது. அவன் ஏதாவது ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உன்னை போட்டு காட்டியிருப்பான். நீ அதை பார்த்து பயந்து ஃபோன் பண்ணிய பாரு. எனக்கு ஒரு நிமிஷம் பயமா ஆயிட்டு பார்த்துக்க. அப்படியெல்லாம் இல்லையா மக்களே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, நீ பயப்பட்டுட்டு இருக்காத. அடியை கொடுத்து ஸ்கூலுக்கு அவனை கிளப்பி விடு. சரி மக்கா, வைக்கி ஏக்கா நான் பிறகு கூடேனா? சரி சரி. சங்கீதா அப்படி ஏதாச்சும் இருக்கா மக்கா? அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைம்மா. லீவு நாள் பிள்ளைய தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள தூக்கத்துலேருந்து எழுப்பியது சட்டப்படி குற்றம்தான். என்னட்டி சொல்லியா? இப்ப செல்வி கிட்ட சொன்னா அப்படிலாம் கிடையாது சித்தி. நீ யார்கிட்ட இப்படி சொல்லியா? பின்ன நீ எங்களை ஒரு லீவு நாளாவது நிம்மதியாக உறங்க விடுறியாக்கம். எப்பவும் எழுப்பிட்டு தானமா இருக்கா? அதுக்காக வாயில் வந்ததெல்லாம் சொல்லி வேட்டி போய் படிக்க வேண்டிய வேலையை பரட்டி போட்டி. தான் போறேம்மா. எப்பா எப்பா, இந்த காலத்து பிள்ளைய என்னெல்லாம் சொல்லி ஏமாத்துதுப்பா. அப்படியே சொல்லியே போய் உண்மை மாதிரியே சொல்லிடுது. நம்ம மனசுதான் பக்கு பக்குன்னு அடிக்குது. அப்படியே இவன் சிரிச்சாம சொன்னா நானே நம்பியிருப்பேனே. இப்ப பாடி, நான் இப்ப லட்சுமியோட ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். லட்சுமி வேற காலையில தேடி வந்தா என்ன போய் கேட்டுட்டு வந்துருவோம். என்னக்கா எப்படி இருக்கிறிய? நல்லா இருக்கேன் லட்சுமி, நீ நல்லா இருக்கிறியா? என்ன காலையிலே மாடை கொண்டு அவுத்து கெட்டவா போறா? ஆமாக்கா, வீட்லயே கெட்டனால அதோளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் போல இல்லையா, அதான் கொஞ்ச நேரம் வந்து வயல் வழியில ஏதாவது மியாய விட்டா மியாஞ்சிட்டு வரும் பத்திலாம், அதுக்குதான். சரி சரிம்மா. அப்புறம் பிள்ளைங்க வீட்டுக்காரலாம் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்காவக்கா. இங்க மூணுக்கு வீட்டுக்கு போயிருந்தே இல்லையா, என்ன அங்கேயே தங்கிட்டிய? ஆமா, அங்க போயிட்டு கொஞ்ச நாள் அவள்கிட்ட இருந்துட்டு சரி நிறைய நாள் ஆச்சுங்கிட்டு அப்புறம் பையன் வந்து கூட்டிட்டு வந்தான். நீ அது சாயங்காலம் தான் வந்தேம்மா. ஓ அப்படியாக்கா, சரி சரி. நிறைய நாள் ஆடாம ஆளை கண்டு இழைச்சி வெட்டிய. ஏன் சாப்பாடுலாம் சரியில்லையா? எப்படி சாப்பாடெல்லாம்? அப்படிதான், ஒரு வயசுக்கு மேல என்ன சாப்பிடவா முடியுது? தண்ணி எல்லாம் குறைவாதான் குடிச்சவன் தோணுது. அப்படியே போகுது. ஆமாக்கா, வயசாகுது இல்லையா, இனி அப்படிதான் இருக்கா. சரிக்கா, நான் அந்த மாடை ஒண்ணு கூட கெட்டிட்டோம் வாரேனாக்கா. சரி அம்மா, நீ போ போ. எல்லாருக்கும் கைவசம் ஒரு வேலையே வச்சிருக்காவம்மா. இவளா மாடு வளர்க்க, ஆடு வளர்க்க, கோழி வளர்க்க, எல்லாத்துலயும் ஒரு சம்பாத்தியம்தான். நம்மளால குனிஞ்சு ஒரு கல்லை கூட எடுக்க முடியல. எப்படிதான் இந்த வயசுலயும் கண்ணு மாதிரி இருக்கான்னு தெரியல. செல்லமா வா சரஸ்வதி. அங்கேயா உன் மூணு மருமகன் கிடந்து சண்டை போட்டு கிடைக்காவ தொடங்கிட்டாவளா? டெய்லி காலையில அங்க என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு ஒன்னும் தெரியல. அவன் அவளை போட்டு திட்டியதான், அவன் அவனை போட்டு திட்டியதான். நம்ம கண்ணில் காணக்கூடாதுங்க. நான் எழும்பி இங்க வந்தேன். இன்னுமா முடியலையே சண்டை? கச்சேரி நடத்திட்டு போட்டு என்னத்த சொல்லதுக்கு? நானும் விலைக்கியாச்சு. வீட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு எதுக்குதான் சண்டை பொடியாவன்னு தெரியல. ஆனா அவன் சாயங்காலம் வேலையை போயிட்டு வந்தோன்னே இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருப்பாவ. அப்படி என்ன பேசியாவேன்னு தெரியல. அதான் நீ வெளியே வந்துட்டியோ? நான் அங்க தேடி பார்த்தேன், ஒன்னு காணல. ரெண்டு மாறி மாறி கத்தியாவ, பிள்ளை கிடந்து அழுதுட்டு கிடந்து. அம்மா அதுல நின்னா நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கும். அதான் நான் என் பாட பார்த்து இறங்கி வந்துட்டேன். என்னத்தது நம்ம சொன்னா கேட்கவா போறவ? நம்ம ஏன் சொல்ல போறோம்? உன் வேலையை நீ பார்த்துட்டு அமைதியாயிரு. ஆமா, அப்படி இருந்தாதான் நல்லது. லட்சுமியை பத்தியா
இந்த வயசுலயே மாடெல்லாம் அழகா இழுத்துட்டு போறாளே. ஆமா, அவளுக்கு என்ன நல்ல சாப்பாடு, பாலெல்லாம் கட்டியா காய்ச்சி குடிப்பா. நம்மள மாதிரி தண்ணி சாத்தா குடிச்சியா? அவ ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்கா. நமக்கு தான் ஹெல்த்தே இல்லாம உடம்பு என்ன ஆட்டம் ஆடுது. ஆமாக்கா, நம்ம வயசு தானே அவளுக்கும் இருக்கா. என்ன கூடி போனா நமக்கு ஒரு 50 வயசு இருக்கா. அவளுக்கு அந்த வயசு இருக்காதா? கண்டிப்பா இருக்கா. அவ வெளியே காட்டாம தலைக்கு டை அடிச்சுக்கிட்டு தெரியா. நம்ம அப்படியா இந்த வெளுத்த மண்டையை தான் எங்க கொண்டால கொண்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, அது என்னமோ வாஸ்தவம் தாமா. சரி வா, எங்க வீட்டுல அங்க ஆர்ப்பாட்டம் தீந்தா என்னன்னு தெரியல. நீ இப்ப போவாத, எதுக்கும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சே போ என்ன. ஆமா ஆமா, இப்ப நான் போனேன்னா எங்கேயோ போற ஆத்தா என் தலையில வந்து யார் ஆத்தான்னு என்கிட்ட வந்துருவா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சே போறேன் அம்மா. அதுதான் சரி, வா இந்த திண்ணையில உட்காந்து பேசுவோம். சரி சரி வா. என்ன ராணியக்கா, தேடியே வந்துட்டிய? ஆமா லட்சுமி, காலையில என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தா, அப்புறம் வந்த கதை மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதான் என்னம்மா, என்னது? அது ஒன்றும் இல்லைக்கா, ஞாபகமே வர மாட்டேங்குது. நான் எவ்வளவோ யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். சரி, ஞாபகம் வரும்போது நானே வந்து சொல்லலான்னு அதில் அப்படியே வந்தேன்க்கா. ஓ அப்படியா? சரி, என்ன மாடை கட்டதுக்கு அப்புறம்? ஆமாக்கா, துவாப்பில் கொண்டு கட்டினா கொஞ்சம் நியாயம் பத்தியலா. சரி வா, பின்ன நானும் வாரேன். சரிக்கா வாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன கீதா, ஏன் என்னாச்சு? கோவமா வேற வந்திருக்க? நீங்க எல்லாம் பண்றதுக்கு எனக்கு கோவம் வரலனா தான் அதிசயம். கோவமா வந்திருக்கேன்னு வேற கொஸ்டின். நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தெரியாம தான் கேட்கேன். என்ன இவள்கிட்டனா யாரும் கேட்க வர மாட்டாவ, ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம் ஐடியால இருக்கிறீங்களா? எப்படி பாரு, ஒரு விஷயம் சொல்ல வந்தா முதல்ல என்ன யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தொண்டையை நீட்டு. சரியா? இந்த மாதிரி பேசுற வேலையில எனக்கிட்ட வேண்டாம். எனக்கு பேச தெரியும். தெரியாம தான் கேட்கேன். முதல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஊனை வந்து எங்ககிட்டே வரா, இப்ப என்ன பிரச்சனை? ஆஹா, அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறதுக்கு உங்களால மட்டும் எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுற பேச்சு மட்டும் 7 முழத்துக்கு நீட்ட வேண்டியது. ஏ கீதா, போதும், வாய மூடு. என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வந்தானே சொல்லு, அதை விட்டுட்டு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு தான் பேச தெரிய மாதிரி. ஆமா, நேற்று என் ப்ரௌன் கலர்ல ஒரு கோழியை காணல. நீங்க தான் கடைசியா கையில வச்சிருந்தத ஒருத்தங்க பார்த்ததா என்கிட்ட சொன்னாவ. என் கோழி எங்க? அட கடவுளே, ப்ரௌன் கலர்ல இந்த உலகத்திலேயே உன்கிட்ட மட்டும்தான் கோழி இருக்காங்க. அதையும் பார்த்து ஒருத்தி வாங்கிட்டு வந்து சொல்லிருக்கியானா அவ எவ்வளவு பெரிய பியாந்தையா இருப்பா. நீ தான் பைத்தியாரி. உன்கிட்ட சொன்னவனும் அதே மாதிரி இருந்திருக்கா பாரு. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது பத்துக்க. அடச்சா, வாய மூடிக்கிறா ஃபர்ஸ்ட். லட்சுமி, பொறுமையா பேசு. இன்னும் என்னக்கா இவகிட்ட பொறுமையா பேச வேண்டியது கிடக்கு? பையன் கள்ளி நீ சுத்தி சொல்லிட்டு இருக்காளுவ. இங்க பாரு, நீ அத்தை சாயங்காலம் நான் ப்ரௌன் கலர் கோழியை கொண்டு போறது உண்மைதான். அது ஒண்ணும் உன் கோழி கிடையாது, என் கோழி. என் கோழி எனக்கு தெரியாதாக்கா? பைத்தியாரி, சொன்னவ ஏதோ சொன்னாலும் என்கிட்ட வர ஆட்டத்துக்கு. இந்த மாதிரிப்பட்ட வேலையில என்கிட்ட வச்சுக்காதீதா. எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் பாத்துக்க. நீங்க வாங்கக்கா, இப்படிப்பட்ட மெண்டல் நம்ம என்னத்த பேசுறதுக்கு? வாங்க. நல்லா ஓடுங்க. கையும் களவுமா மாட்டிட்டே இல்லையா, அப்படியே ஓடுங்க. அது இப்படி இல்லக்கா, எப்போ இப்படி புலம்புற கேஸ் தானே, புறம்பிட்டே கிடக்கட்டு. நீ பேசாம வா லட்சுமி. இறைக்கி, என்ன பேச்சு பேசிய வரா? சரி, எடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த ஏச்சு ஏச்சிட்டு போறா. நம்ம பண்ற தப்பு தான். இந்த கடையில பேச்சை கேட்டுட்டு வந்தோம் இல்லையா, நம்ம மேலதான் தப்பு. இப்படி நோஸ்கட் பண்ணிட்டு போறாளுவ. என்ன இவன் நடு தெருவில் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா? என்னவா இருக்கா? யார்கிட்ட செம்மையா திட்டு வாங்கிருக்கா. அமைதியா நில்லு. அவ அப்படியே போட்டு இப்ப நம்மளை பார்த்தா அந்த கோத்தை நம்ம கிட்ட இருந்து தீப்பா. பேசாம நெல்லு பாத்திமா. நீ சொல்லதும் சரிதான். மற்ற நேரம் எல்லாம் 2 பேரும் கூடயே இருப்பாளுவ. ஏதாவது பிரச்சனைனா 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி எங்க தான் போகணும்னு தெரியாது. பாத்தியா, இது நம்மளதான் ஏசிட்டு போறா. பின்ன இவளே போடுறது தேவையில்லாத சண்டை. இதுல நம்ம வேற கூட நம்ம தலையை கொடுக்கணுமாக்கா? சரி வா, எப்படி இப்ப நம்மளை தேடிதான் வருவா. போய் ஒரு 8 நிமிஷம் போடுவோம். ஆமா வா. என்ன வசந்தி அக்கா, ஒரே குசியா இருக்க மாதிரி இருக்கு, என்ன? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. காலையில் இதைய வீட்டிலேருந்து வெளியே போகும்போது நான் எப்பவும் கேட்க மாதிரி கேட்டேன்.
எங்க ஏதாவது பிசினஸ் தொடங்கட்டானே. ஏன்க்கா நீங்களுமா? என்ன உமா நீங்களுமான்னு என்கிட்ட கேட்கியா? ஏன் வேற யாராவது பிசினஸ் தொடங்கியாவளா எப்படி? 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பிசினஸ் தொடங்கணும் நீ. ஆமா என்ன பிசினஸ்? யார் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கியே ஆவேங்க்கா. என்னாலலாம் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாத மாதிரி இருக்கு பார்த்துடுங்க. ஏமனா அப்படி சொல்லியா? பின்ன என் மாமியாட்ட கடந்து நான் போட்டிய சண்டைக்கு ஏதாவது வேலை பார்த்தேன்னா என் ஜீவனை கூட நான் வேலைக்காவது போவேன் இல்லையாக்கா. வீட்டில் இருக்கிறதால தானே சண்டை வருது என்ன? அப்படியெல்லாம் இல்லை. நான் சொல்றதை கேளு. வீட்டை கேட்டேன்டா. எங்கப்பா ஆடி வேற போகுது. தள்ளுபடியெல்லாம் நிறைய போட்டிருப்பாவ. அதான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வியாபாரம் பண்ணட்டானே. ஒன்னே போடுவேன். போன வருஷத்துல தான் பிஸ்னஸ் பண்ணியோ சாரி பிஸ்னஸ் சொல்லிட்டு மண்டபம் மாதிரி போன கதையெல்லாம் மறந்தா போச்சு. இதெல்லாம் ஞாபகம் இருக்குண்ணா. இருந்தாகலாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னு ஒரு ஆசையா இருக்கு. நம்ம 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது வரைக்கும் ஒரு வேலையும் உருப்படியா செய்திட மாட்டோம். அட நம்ம பஞ்சு மிட்டாய். என்னம்மா எல்லாரும் எப்படி இருக்கிறிய? பார்த்து பல நாள் ஆகி போச்சு. நல்லா இருக்கும்க்கா. நீங்க எப்படி வந்திய? ஆளு முடி எப்போ வந்தியன்னு கேளுங்க. ஏக்கா எப்போ வந்திய? 2 நாள் ஆகுதுமா. என்ன யாரையும் வெளியே காண முடியல? முன்னாடி அங்கங்கேயா போயிருப்பிய, இப்ப என்ன வீடு உண்டு வாசல் உடனே இருக்கிறிய? ஏன்? நாங்களா இருந்தா கூட எல்லாரும் தேடி வந்து கேக்குறீங்களேக்கா. அதுக்கு கேக்குறேம்மா. இல்லைன்னா இங்கேயும் ஃப்ரெண்டாட்டு சுத்திட்டு திரிவீங்களே, இப்போ ஒரே இடத்துல இருக்கிறீல்ல, அதனாலதான் கேட்டேம்மா. என்ன இனி எத்தனை நாள் இங்க மறுபடியும் நம்ம 3 கைட்டு போறோமா எப்படி? இல்லம்மா, இனி கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பேன். அப்புறம் உனக்கு கேள்விப்பட்டேன் உள்ளதா? என்னக்கா? நான் வேற சொல்ல போயிட்டு அப்புறம் நீங்க போய் நான் தான் சொன்னேன்னு சொல்லிருந்தா எனக்கு பிரச்சனை வந்துடும். கேள்விப்பட்டதுதாம்மா, மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. என்ன என்ன விஷயம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க என்னன்னு சொல்லியும். அம்மா, ராணிக்கு மூளுக்கு சம்மந்தம் ஏதாவது பாத்துருக்கா? இல்லையேக்கா. அப்படியெல்லாம் பார்க்கலையே. ஏன்? இல்ல, ஒரு பையன் அடிக்கடி கொண்டு விடியாண்டியம்மா பைக்ல. அதான் கேட்டேன், ஒருவேளை வீட்டு மட்டும் பேசுறது முடிச்சு வச்சிருக்காவளோ என்னமோ, அதனாலதான் கேட்டேன். ஆணியக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா எங்களுக்கு தெரியாமல? அப்படியெல்லாம் இல்லை. யாரையாவது பார்த்துக்கிட்டு மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கேன். ஐயே, நான் சொல்லலம்மா, ஊருக்குள்ள அந்த மாதிரி தான் பேசிக்கிடியாவ. ராணிக மூலம் வந்து அடிக்கிறது பையன் காலேஜ்ல வந்து கொண்டு விட்டுட்டு போறானே, அதான் உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு கேட்கேன். அப்படியெல்லாம் இருக்காதுக்கா. உங்ககிட்ட யாராவது சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டமே சொல்லிட்டு நிற்காதீங்க. ராணிய கணக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாவ. நான் யாருக்கிட்டம்மா சொல்ல போறேன்? எனக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சு அது என் மனசோட தான் இருக்கும். நான் ஒன்றும் வெளியே சொல்ல மாட்டேன். நமக்கு அந்த பழக்கமும் கிடையாதுமா. ஆனா ஊருக்குள்ள இந்த மாதிரி பேசிக்கிடியாவன்னு சொல்லி வேற ஒண்ணுதான் இல்ல. சரி சரி, அது என்னையாவது நாங்க விசாரிச்சுக்கிடியோம். தெரிஞ்சதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஊர் ஃபுல்லா சொல்லிடாதீங்கன்னா. ஏன் சொல்ல போறேன்? எனக்கு வேற வேலை இல்லையாம்மா. சரி, நான் பின்ன போறேன். என் மருமோ வேற ஆடுவா. என்ன சின்ன பொண்ணு இப்படி ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காளுவ? நெருப்பு இல்லாம புகையுமா? சும்மா சொல்லியாலும் இவா ஏதோ இருக்கு. இதை கண்டிப்பா ராணியக்கால்கிட்ட சொல்லணும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ராணியக்காலுக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்துச்சுன்னா பிள்ளை தொலைச்சு போடுவாவ. அம்மா எப்படி சின்ன பொண்ணு சொல்லியது? எப்படியாவது ராணியக்காலுக்கு அது கொண்டு போய் தாக்கா ஆகணும். வாங்க சமயம் பார்த்து சொல்லலாம். சரி சின்ன பொண்ணு. அக்கா, காலையில மீன் வாங்க போகும்போது ஒரு வார்த்தை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மறந்தா போயிட்டியே? ஆமா, நான் உன்னை வந்து கூப்பிட வரணும். உன் மாமியார்ட்ட நான் 2 திட்டு வாங்கணும். உனக்கு அதை பார்த்து நல்லா குளு குளுன்னு இருக்கணும். அதுக்கு தானே? ஆமா, அப்படியே திட்டாலாம். ஏன்க்கா, அதான் சொன்னேன் இல்லையா சமையல் 2 நீ. ஆமா, இவன் நல்ல தனி குடித்தன வைக்கா போன. அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு புழுவு முட்டை. உன் மாமியார் எங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி விறுவிறுன்னு வருமோ போல உங்க மாமியாருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, நாங்க உன்னை தேடி வந்தாலே உன் மாமியாருக்கு எங்க மேல அவ்வளவு கோவம் வருது தெரியுமா? அது ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்க்கா. இன்னைக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் தனியா துவையல அரைச்சி தயிரை வச்சு ஒரு குழம்பு வச்சு தனியா எடுத்து வச்சுட்டு பார்த்துடுங்க. அப்ப நான் என்ன கியானையா? நீ கியானை நாங்க சொல்லிதான் தெரியணுமா? என்ன நக்கலா?
லெச்சு வர வர நக்கல் ரொம்ப கூடி போச்சுன்னா வான அப்புறம் வாயை மூடிக்கிட்டு வந்துட்டா பெரிய இவா மாதிரி. வாங்கம்மா, நீங்க ரெண்டு பேரும் தான் குறையுதுன்னு நினைச்சேன். வாங்க. ஏக்கா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்களாக்கா? என்னவுமா? எங்க மாமியார் மறுபடியும் எங்க வீட்டுக்கே வர போகுதான் பாத்துக்கிடுங்க. இது என்ன ராணி அக்கா சொல்லியாவ ஆனந்தம் பூங்கோடியும் வர போறாவனே, நீங்க வேற உங்க மாமியார் வர போறாவன்னு சொல்றிய? என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல வர்றாவ? அங்க ஏதோ அம்மைக்கு மூலக சண்டை போல, அதான் உடனே மோளிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இவியல்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நீ கூட்டிட்டு போயிருன்னு சொல்லியிருக்காவ. நான் இவிய போய் கூப்பிட போயிருக்காவ. அப்ப இனிமேல் ஒரே குதூகலமா தான் இருக்க போகுது, அப்படிதானே? சண்டை வரம் போகும், இருந்தாலும் என் மாமியாருக்கு இங்க வெளியே போடுறது எடிக்கிறது எதுக்குதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம சொத்த மூலிகை வேலை எழுதி கொடுத்தா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணனே தெரியல. எல்லாரும் சேர்ந்து உடனே மாமியார் 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 மட்டும் குத்தம் சொல்லாதீங்கன்னா. இது என்ன புது குரல் ஒண்ணு சப்போர்ட் பண்ணுது? ஏன்னா அவியெல்லாம் மாமியார் தானே. அப்படின்னு சொல்ல முடியாதுமா. நீங்க எல்லாம் பேசியதை பார்த்தா என்ன மாமியாரும் கொடூரகாரி மாதிரியா அப்படிலே இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, சாஃப்டா மருமூலம் நடத்துற மாமியாரும் உண்டு, மாமியார் தக்கன மாறி மாறி பேச மருமூலம் உண்டு. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? ராணி அக்கா, நீங்க சொல்லிய எல்லா அறிகுறியும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்குது. நம்ம லட்சுமி அக்காளுக்கு மட்டும்தான். ஆமா, இவ பார்த்தா எட்டி மிதிச்சே நினைச்சுக்க. அதுக்கு என் கை எழும்புறிய? நீங்க உட்காருங்க. நீங்க உட்கார்ந்திருந்தாலே நீங்க இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுல, வேற எழும்புவாங்களாம். ஏசாம இருங்கக்கா. ஏ செல்வி, வா. என்னம்மா செல்வி, நல்லா இருக்கிறியா? ஆமாக்கா நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? சின்ன பொண்ணு, வசந்தி, உமா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. இடி காலையில தானே போன்ல பேசினா வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. திடுதுப்புன்னு வந்து நிக்கியா? நீ ஆத்துதாங்க ரேஷன்ல அரிசி வாங்கினேன், 10 கிலோ பச்சரிசி கிடைச்சி. நீ வேற காலைல பேசும்போது பச்சரிசி கிடைக்கலன்னு சொன்னியா, அதான் கொண்டு வந்தேன். உன் வீட்டுல இறக்கி வச்சுட்டு தான் இங்க வாரேன். நீதான் என் நேரமா வீட்டுல இருக்க மாட்டியே. போட்டி அப்புறம் இப்ப பார்த்தா நினைக்க எவ்வளவு போய் பாருங்க போங்க. சரிம்மா, நான் அப்புறம் வரேன்னா? சரிக்கா. இதுல இருந்தா இனி வேணாதான் வரும். நானும் கிளம்பியப்பா. நல்ல வாய்ப்பு. இவ்வளோ எல்லாம் சொல்லியதை பத்தி ராணி அக்காள்கிட்ட சொல்லலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளால அவ தங்கச்சி வேற வந்துட்டு. சொல்லிக்கலாம் சின்ன பொண்ணு, பார்த்து பக்குவமா ராணிய கிழமை என்னன்னு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம். ஐயே டென்ஷன் ஆயிராம. என்ன சொல்லியா? ஆமா, அதுவும் கரெக்டு தான். என்ன பாத்திமா, காலையில பைப்ல தண்ணி வரும்போது ஆளையே காணல. கூப்பிட்டு வேற பார்த்தேன். எங்க போயிருந்தா? வேற எங்கேயும் போகல. கேஸ் புக் பண்ணுவோம் இல்லையா, அங்கதான் போய் கைரேகை ஏதோ வைக்கணுமாமே, அதுதான் வைக்க போயிருந்தேம்மா. என்ன லேட் ஆயிட்டு. எம்மா ஒவ்வொரு விரலா வச்ச ஒண்ணுலயுமே விழல. ஆமா, அப்புறம் என்ன பண்ணா? மாத்தி மாத்தி ஒவ்வொரு விரலையா வச்சு கடைசி எப்படியோ ஒரு விரல்ல விழுந்துச்சு. அந்த வச்சுட்டு இப்பதான் வந்தேன். தண்ணி வந்துட்டு நின்னுட்டோ? ஆமா பாத்திமா, நானும் கூப்பிட்டு பார்த்தேன், என்னாலே முடியல. வாசு போட்டு வைக்கலான்னு பார்த்தேன். எல்லாரும் என்னை வந்து தண்ணி வேற எடுக்க வந்துட்டாளா, அதான் ஏன் வாசு போட்டும் எடுத்து வச்ச முடியல பாத்துக்க. ஐயே, இன்னும் ஆளை கழிச்சு தானே வரேன். தண்ணி என்ன பண்ணனு? சரி பாப்போம். கீதாட்ட ஒட்டன் கேட்டு பாக்கலாம். 100 ஆயுசு. கீதான்னு சொன்னா வாரா பாத்துக்க. பா கீதா, நான் வாரதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, தெரியாம தான் கேக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் நீங்க எங்க தான் போவிய? எது உனக்கு பிரச்சனையா? என்னாச்சு கீதா? யார் உனக்கு பிரச்சனை வந்தா? ஏ, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது பாத்திமா. அதுதானே, எனக்கு எதுவும் தெரியாது. என்ன சொல்லியா? என்னாச்சு கீதா? ஏக்கா, காலையில வேற சண்டை நடந்தது தெரியுமா? எல்லாம் இந்த லட்சுமி கிட்ட போய் சண்டை போட வேண்டியதா இருக்கு. எல்லாரும் என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்துல கீதா இந்த ஊர்ல எவ்வளவு மதிப்பு இருந்துச்சு தெரியுமா? இப்ப ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறாளுவ. ஏன் கீதா, என்னாச்சு? ஆமா, எல்லாம் திட்டு வாங்கிட்டு வந்த பிறகு உங்கள்ட்ட இன்னும் விளாவரியா சொல்லி அந்த நேரம் யாரும் வந்துடாதீங்க. சரி வீடு, இப்ப அதையா நினைச்சு கோவப்பட்டு இருக்கா? ஆமா, அங்க இந்த மாநாட்டை போட்டிருக்காளுவ. அவளுக்கு எந்த நேரமும் கூட்டம் கூட்டிட்டு இருந்து சிரிச்சிட்டு இருக்கலாம். அப்படி இருக்காளுவ. என்ன பிபி ஏத்துறாலே வைக்காளுவ பிபி. சரி, அதனால நீ கோவப்படாத கீதா. உடம்புக்கு என்னத்துக்கு ஆவியது? வா உட்காந்து பேசலாம். ஆமா, உட்காந்து வேற பேசுறது. இப்படி இந்த மைண்ட்ல இருக்கா? இவகிட்ட எப்படின்னா 2 குடம் தண்ணி கேட்கியது. சரி பேசி பாக்கலாம். வா வா, அவளுக்கு சாதகமா 2 வார்த்தை பேசினா தானே தண்ணி தருவா. வா. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். எப்படி மக்கா இருக்கா?
என்ன இப்ப அம்மைய பக்கம் வரதே இல்ல? ஆ இப்ப என்ன கூப்பிட்டோன்னே வரேன்னு சொல்லியிருக்கியா? மாப்பிள்ள ஒன்றும் சொல்லலையா? இல்லைம்மா, அவ எதுவுமே சொல்லலை. அவளே சொல்லியிருக்காவ, எப்போ உங்கள் அம்மையை விட்டு போக தோணுதோ நீ அப்போ கிளம்பிடுனே. எனக்கு தான் சரி, அங்கே வந்தால் இங்கோட வேலையும் பார்க்கணும் இல்லையம்மா, அதனால தான் வரல. எனக்கு அங்க யார் இருக்கா? ஆ அவனும் தங்கி நின்று வேலை பாக்கியான். நீயாவது மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து நின்றுட்டு போனாதானே எனக்கு ஒரு இதுவா இருக்கும். அதான் இந்த வாட்டி உன்னை கையோட கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். எல்லாம் அடிச்சு வச்சிட்டியா? ஆ, எல்லாமே எடுத்து வச்சிட்டேம்மா. இங்கே பாருங்க, ரெடியாக தான் இருக்கு. அம்மா உங்க அத்தையை காணல, எங்க போச்சு? அத்தையும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காவ. இன்னைக்கு அவங்களுக்கு செக்கப் இருக்கு, அதான் போயிட்டு வருவாங்க. கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு தான் போனாவ. ஓ அப்படியா, சரி சரி. அம்மா, அப்புறம் அண்ணனுக்கு அந்த பொண்ணை பற்றி பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசுனீங்களா? உங்க அத்தைகிட்ட சொல்லிதான், அதான் லட்சுமி அத்தைகிட்ட சொல்லிதான் கேட்டிருக்கேன். இன்னும் ஒரு பதிலும் வரல. ஆ என்ன சொல்லுவாவே யார் சொல்லுவான்னு ஒன்றும் தெரியவும் இல்லை. வேணா நான் வந்து பேசி பார்க்கவாம்மா? அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் அத்தையாச்சும் பேசி பார்ப்போம். அது என்ன சொல்லி அவனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இதுக்கு தான் சொல்லியது. என்னதாவது கேக்குறீங்களா நீங்க? மாசம் மாசம் அந்தந்த டேட்டுக்கு செக்கப்புக்கு போனானே டாக்டர் எப்படி கத்துறாரு பாத்தியா இல்லையா? டாக்டர் சொல்லுவாரு. இப்ப எனக்கு வந்து பரவாயில்ல இல்லையா? நீயா குழப்பிட்டு இருக்கா? ஆமா ஆமா, நான் குழப்பியேன். மொவா வர போறான்னு சொல்லிட்டு ஒரே குசியா தான் இருக்கிறிய. நானும் பார்த்தேன், 2 நாள் ஃபுல்லா சக்கரை டப்பாவை திறந்து சீனி வாரி தின்னதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி சரி போ, ஒரு கப்பு காப்பி ஏதாவது போட்டு எடுத்துக்கிட்டு வா. ஒரு மாதிரி இருக்கு. சரி நான் எடுத்துட்டு வரேன். நம்ம ராதிகா எங்க? என் ரூம்ல இருப்பான்னு நினைக்கேன். ஆமா, வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டோ நின்னுச்சு இல்லையா? ஒருவேளை ராதிகாவை பார்க்க வீட்டுல இருந்து வந்திருப்பாங்களா இருக்குமோ? என்னன்னு தெரியலையே, நான் போய் பார்த்துக்கிட்டு வரேன். ஹாஸ்பிட்டல் பக்கம் போனாலே எவ்வளோ மருந்து மாத்திரை எழுதி குடிக்காவப்பா. இதுக்கு பயந்தே ஆஸ்பத்திரி போக பயமா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் மாத்திரை. பிள்ளை வந்துட்டானா பிபி மாத்திரையும் வேண்டாம், சுகர் மாத்திரையும் வேண்டாம், எல்லாம் குறைஞ்சிரும். ராதிகா, ராதிகா வந்திருக்கிறீங்களோ? வாங்க வாங்க. எப்போ வந்திய? நான் ஒரு 10 மணி போல வந்தேன். எப்படி இருக்கிறிய? நல்லா இருக்கிறீங்களா? அண்ணா நல்லா இருக்கியாவா? நல்லா இருக்கியாவ. அத்தா, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல்ல மருந்து மாத்திரை எல்லாம் கண்டினியூவா எடுக்க சொல்லியிருக்கியாவ. பிபி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என்ன பேக் எல்லாம் ரெடி எடுத்து வச்சிருக்கா? என்ன திடீர்னு வந்திருக்கிறிய? ஆமா, பிள்ளைய பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி சரி, சொல்லு மக்கா சொல்லு. அம்மையிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா, போலாம். அத்தை, அது வந்து நானே உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன். உங்க அம்மா என்னோட அப்படி பேசுறதுலயே மறந்து போச்சு. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? உங்களுடைய மாப்பிள்ளையும் 2 நாள்ல வராவலாம். ஓ அப்படி அத்தை, என்னைக்கு வராங்க? இன்னும் 2 நாள்ல வராங்களா? அதான் உங்கடி சொல்லிட்டே இருந்தா, வந்தோடனே அண்ணிய பார்க்கணும் எடுக்கணானே. உன்னை பார்க்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா வரா பார்த்துக்க. ஓ அப்படி அத்தை, சரி சரி. இந்த 2 நாள்ல என் வீட்டுல நிறைய வேலை கிடக்குமா, அவளுக்கு பிடிச்ச பண்டங்கள்லாம் செய்து வைக்கணும். அதுலயே நீ உன் கையால சுடி அந்த அரிசி முறுக்கு அவளுக்கு ரொம்ப விருப்பம் பார்த்துக்க. அதான் அவ வரா இல்லையா, அது சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க அத்தை, அவங்க வரட்டும், எல்லாமே நம்ம செய்து வச்சிடலாம். சரிம்மா, நிறைய வேலை கிடக்குது. நான் பாக்கேன். சரிங்க அத்தை. உன பேக்கை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டா. ஏமாக்கா சொல்ல வேண்டியதானே? அம்மா வீட்டு போ கிளம்புன்னு, எனக்கு போயிட்டு வரேன் 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு இல்லைம்மா, நான் இந்த டைம் சொன்னோன்னா அத்தை நினைப்பாங்க பூங்கொடி வர்றதால தான் நான் கிளம்புறேன்னு நினைக்க மாட்டாங்களாம்மா, அதனால நான் இன்னொரு நாள் வரேம்மா. ஏண்டி இப்படி பயந்து சாவியா? எப்பவாவது நிம்மதியா வீட்டுக்கு வரியா? அம்மா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. உன்னை கூட்டிட்டு போறானே ஆசையா வந்தேன் பத்தியா, எனக்கு இது தேவைதான். நான் கிளம்பி. எம்மா எம்மா ஆட்டி அப்புறம் எம்மா. என்ன உமா, இந்த 4 முடி வருமா வராதா? நான் வேற சொல்லாம கொள்ளாம வந்தது. என் மாமியார் வேற தேடிக்கிட்டே இருக்கான். வரலன்னா சொல்லு, நான் அது கிளம்பியேன். இது சின்ன பொண்ணு சும்மா அவசரப்பட்டுட்டு, ஆத்துல நிறைய தண்ணி வருதான் இல்லையா, போற இதுல பார்த்துட்டு போயிடலாம்.
அவசரம் எதுக்கு? ஏன்னா நம்ம கன்னியாகுமரியில் நம்ம தண்ணியே பார்க்காத ஆட்கள் பத்தியா, ஆத்துல வர தண்ணியை பார்க்கறதுக்கு. வேண்டா உமா, நான் கிளம்பியேன். அட இரு சின்ன பொண்ணு, வசந்தி அக்கா இப்ப எப்படியும் வந்துருவ. வந்தோன்னு அப்படியே ஆரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே குளத்தையும் நிரம்பி வழிதாமே, அதையும் போய் பார்த்துக்கிட்டு வரும்போது கரெக்டா இருக்கான். இரு, மாமியார் நான் திட்டியதான் மருமோனா எதிர்த்து பேசியதான் என்ன சகஜம் தானே. எல்லாம் பியாச்சுக்கு நல்லா தான் இருக்கு. அங்க ஏச்சு வாங்கும்போது யாராவது வரையலாம் எப்படி? பார்த்துக்கலாம். பாத்திமா வரா? என்ன 2 இதுல நின்னாக்கல இருக்கு, என்னாச்சு? இன்னும் என்ன ஆவணும்? சும்மா தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல ஒரே கூட்டமா இருக்கிறீங்களே, அதான் யானு கேக்கேன். நாங்க 2 பேர் நிக்கிறதும் உனக்கு கூட்டமா தெரியுது. ஆ? ம். அப்படின்னு சொல்லல. 2 பேரும் ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்கிறீங்களே, எந்த கோட்டையை பிடிச்சதை பத்தி பேசுறீங்களாக்கா? நாங்க கோட்டையை பிடிச்சதுல இருக்கட்டு. ஆமா, காலையில என்ன நீயும் புஷ்பாவும் ஜோடி போட்டு போனியா? கீதாவை விட்டுக்கிட்டு போனது கீதாவுக்கு தெரியுமா எப்படி? நம்ம தான் யாருக்கும் தெரியாம போனோம், இவ எப்படி பார்த்தா? கரெக்டா கேட்கலே. என்ன பாத்திமா, யோசனை பலமா இருக்கு. என்ன முன்னாடி உனக்கும் புஷ்பாவுக்கும் அடிக்கடி பத்திக்கும், இப்ப என்ன 2 க்ளோஸ் ஆயிட்டுல எப்படி? அப்படியெல்லாம் இல்ல, சும்மா 2 பேரும் காய் வாங்க தான் போனோம். பாத்தியலாக்கா? ஆமா ஆமா, முன்னாடி எப்ப பார்த்தாலும் கீதா கூட தானே திருவிய. இப்ப என்ன கீதாவை விட்டு சண்டையா தள்ளி இருந்த மாதிரி இருக்கு? ஐயே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கீதால எதுக்கு சண்டை வர போகுது? நான் போறேம்மா. அட நில்லா, என்ன அவசரம்? இல்ல நான் கிளம்பி தண்ணி வந்து அடுப்புல வச்சுட்டு வந்தேன், கொதிச்சோன்னா சோற போடணும். உதச்சதும் சோறு போட போறியாக்கா? அரிசிலே போடுவ? எதையோ போட போறேம்மா, நான் வாரேன். என்ன வந்தவ வந்த வரத்திலே ஓடிட்டா? ம். ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி வெட்டியா ஊரை சுத்திட்டு திரிஞ்ச வெட்டி கதை தான் பேச முடியுது. நமக்குன்னு ஒரு தொழில் இருந்திருந்தா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம ஜீவனை கொண்டு நம்ம வேலைக்கே போயிட்டு வந்துருக்கலாம். என்ன சொல்லிய? ஆமா உமா, ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கும் உமா. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன பேசாம ஆடு மாடு கோழி வளர்ப்போமா? வீட்டில் இருந்தாக்களே ஆச்சு, பிள்ளைகளை பார்த்தாலே ஆச்சு, வீட்டுக்கு சமைச்சு கொடுத்தாக்களே ஆச்சு, நம்ம தொழில் நடத்துற மாதிரி ஆச்சு. என்ன சொல்லிய? கரெக்ட், சூப்பர். நம்ம லெச்சுவ பத்தியா, வீட்டில் இருந்துகிட்டே எல்லா வேலையும் பார்க்குது. ஆனா என்ன கொஞ்சம் வேலை அதிகம். வேலை அதிகமா இருந்தாலும் நமக்குள்ள சம்பளம் மாசம் மாசம் வர இல்லையா சின்ன பொண்ணு? அதை யோசிச்சு பாரு. கரெக்டு தான் உமா. அப்போ இது பிஸ்னஸ் இதுவே பண்ணிடுமா? ஆடு மாடெல்லாம் வளர்த்து பெரிய ஒரு பண்ணையை வச்சு பெரிய பண்ணையார் மாதிரி ஆயிருமா இப்படி? ஆமா, அதுல நிறைய லாபம் வந்தா உனக்கா எனக்கா? எனக்கா உனக்கான்னு என்ன கேள்வி? வாரது 2 பேருக்கும் ஷேரிங் தான். நான் நிறைய நேரம் மாடை பார்த்துட்டேனா? அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீ மாடை பார்த்தாலும் நான் மாடை பார்த்தாலும், நீ செலவு பண்ணாலும் நான் செலவு பண்ணாலும் எல்லாமே சேம் தான். 15,000 ரூபா வருதுன்னா ஆளுக்கு 7,800 7,800 தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆஹா, இது நல்ல கதையா இருக்கே உமா. நான் நிறைய நேரம் பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் அதிகம் தானே தரணும். என்னத்த பேசி சண்டை போடலாம்னு தெரியலையே. அதிகம் தரணுமா? உனக்கு அதுக்கு அதிகம் தரணும். உன் ஆடை நீ உன் வீட்டுல வச்சு வள, என் ஆடை நான் என் வீட்டுல வச்சு வளர்க்கேன். என்ன 2 சேர்ந்து தொழில் பண்ணலானே சொல்லியா? பாத்தியா? லாபம் வந்த உடனே மாறி பேசிய பத்தியா? இதுக்குதான் கூட கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியது. ஆஹா, கொல்லாமே நல்ல கதை அளக்குறியே. ஆமா, என்ன தெரியாம கேக்கேன். என்ன பார்த்தா என்ன கேனகிரிக்கின்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? போதும் உமா, நிறுத்து. உனக்குதான் பேசுறேன்னு ரொம்ப பேசாதேன்னா. எதுக்குன்னு சட்டை போட்டுட்டு இருக்கிறிய? ஏக்கா 2 பேரும் ஆடு வாடு கோழி எல்லாம் வாங்கிருக்கோம். 2 பேருமே செலவு பண்ணி வளர்த்திருக்கோம். இப்ப யாருக்கு லாபம்? எனக்கு வேணுமா அவளுக்கு வேணுமா? அட பைத்தியாரில, நீங்க வாங்கின ஆடு மாடு என் வீட்டு தோட்டத்துல இருந்து மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல அதை பிடிச்சுக்கிட்டு போங்க. நீ ஆடை ஒழுங்கா கட்டி வைக்காமல வந்தா? நீ கட்டி வச்சிருப்பானு நான் வந்தேன். அட பைத்தியக்காரி, என்ன ஆச்சு உங்களுக்கு? சும்மாக்கா, நீ யாரும் போவல, அதான் சும்மா விளையாடிட்டு இருந்தோம். ஆமா வசந்தி அக்கா, அதுலயும் பாரு வசந்தி அக்கா போட்டாவும் பாரு ஒரு பெரிய விட்டா.
ஆட மாடா விட்டு தோட்டத்துல இல்லையா போய் மேய்ஞ்சிட்டு இருக்கான். நிறுத்துங்கண்ணா, நானும் ஒரு நிமிஷம் 2 பேரும் உண்மையிலேயே சண்டை போடலாம்னு நினைச்சிட்டேன். நாங்க எதுக்குக்கா சண்டை போட போறோம்? சும்மா நேரம் போகாம பேசி பார்த்தா நல்லாதான் இருந்து இல்லையாமா? நல்லாதானே இருந்து. ஆமா சின்ன பொண்ணு, இத மாதிரி அடிக்கடி விளையாடுவேனா? பேசாம வாங்கண்ணா, ஒரே நிமிஷம் நெஞ்சே நின்ன மாதிரி ஆகி போச்சம்மா. நாங்க அக்கா சண்டை போட போறோம்? பிரச்சனை இல்ல, சண்டை போற மாதிரியே பேசிட்டு இருக்கிறிய, பார்த்தோன்னு பதட்டமாலையா இருக்கு. நீங்க பதறாதுங்க அக்கா, வாங்க. ஆமா நாலு முடி, உங்களுக்கு எதுக்கு பதட்டம்? வாங்க வாங்க. நீ வரத முதல்லயே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் போல புளி வாங்கி வச்சிருப்பேன். ஆ, நீ திடுதுப்புன்னு வந்து நிக்கிய. வரன நீ எல்லாம் யோசிக்கலக்கா. சரி, நீ அரிசி இல்லைன்னு சொன்னியே, அப்படியே வாங்கினா சரி உனக்கு தந்துட்டு போலான்னு வந்தேன். இனி பிள்ளை வரதுக்குள்ளால வீட்டுக்கு போனோம் பார்த்துக்க. வந்த உடனே பறக்காத, இரு. சாப்பாடு சுடமா சாப்பிடுறியா? வேண்டாக்கா, ஒன்றும் வேண்டாம். காலையில் ஒன்றும் சாப்பிடல. அவன் வர வழியில ரொம்ப பசியா இருந்து பஸ் ஓட்டி இறங்கணுன்னா ஒரு சர்பத்தம் பழ வச்சும் சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தேன். அதுவே வயிறு டாமனு இருக்கு. ஓ சரி சரி. அப்புறம் அம்மிட்ட பேசுனியா? ஆ, அம்மிட்டையும் பேசினேன். இப்போ கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல, அப்படியே போகுதுன்னு சொன்னாவ. அண்ணனும் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னாவ. இனி டைம் இருக்கா ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கணும். அண்ணன் பேசினவளாதான். வேற ஒன்றும் சொல்லலையா? வேற ஒன்றும் சொல்லலை. உன்னை பற்றியும் கேட்டாவ, பிள்ளைகளை பற்றியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டாவ. பூங்கொடியும் ஆனந்த வெளிநாட்டிலேருந்து வாராவலாம் இல்லையா சொன்னாவளா? ஆமாம் ஆமாம், அண்ணன் சொன்னாங்க. அண்ணி அதை பற்றி எதுவுமே சொல்லிக்கல. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன். கடைசி அன்னைக்கு இங்கே என்னதான் நடந்துச்சு? அதெல்லாம் பெரிய பிரச்சனைமா. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். சொல்லு, நீ எப்போ கேட்டாலும் நான் அப்புறம் சொல்லியேன்னு தான் சொல்லியா? இது வரைக்கும் சொன்ன பாடு இல்ல. என்ன வீட்டுக்கு புது ஆட்கள் எல்லாம் வந்திருக்கு? வாங்கத்தா, எப்படி இருக்கிறிய? நல்லா இருக்கேன் செல்வி, நீ எப்படி இருக்கா? என்ன ஆளே 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்டா? வாங்கத்தா, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். அக்கால பாரு, என்னைக்கு ஒரு நீல கலர் சாரி, அதே மாதிரி தூக்கி போட்ட ஒரு கொண்டை மாடலா இருன்னு சொன்னா இருக்கவும் மாட்டா. பாரு ராணி, நல்லா பாரு. செல்விய பாரு, எவ்வளவு மாடல் ஆயிட்டானே. ஆமா ஆமா, பிள்ளைல கல்யாணம் பண்ணி கொடுக்க வயசு வந்தாச்சு. நான் இனி மாடலா இருக்க போறேன். போவியல அப்புறம் கல்யாணத்தோட எல்லாம் பார்க்க வரும்போது என்ன மாடலா இருந்தா, இப்ப பாரு அக்கா இருக்கத. சும்மா இருங்க, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்குது. அவளுக்கு அழக பத்தி பேசினாலே அவளுக்கு வெக்க வந்துடும். அப்படியே வெக்கப்பட்டா நினைச்சுக்க, ராணிக 2 கண்ணம் அப்படி செவந்துறான். ஆமா ஆமா, செவக்குது. போவாங்க அப்புறம். சாப்பிட்டியா செல்வி? இல்லத்தான், இனிதான் சாப்பிடணும். சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ. பாவம் அம்மா, மனசு வேதனையோட போனவ, ஆசையா வந்தவ என்ன வீட்டுக்கு கூட்டு போலான்னு கடைசி போக முடியாம ஆயிப்போச்சு. ஏய் ராதிகா, நீ இன்னுமா கிளம்பல? ஈவினிங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அத்தை வேற வந்து கூப்பிட போறதா சொன்னா, இன்னும் கிளம்பலையா? அம்மா வந்தாங்கங்க, நானும் போலான்னு தான் இருந்தேன், அப்புறம் போகல. ஏன் பெரியம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அத்தை ஒன்றும் சொல்லல. அடுத்த வாரத்துல இல்லைன்னா 2 நாளையில பூங்கொடியெல்லாம் வராங்களாம். அதான் வரும்போது நீ வீட்டில் இல்லைன்னா நல்லா இருக்காது, அதனால இப்போ போக வேண்டான்னு சொன்னாங்க. அதனால அம்மா போயிட்டாங்க. நீ தான் என்கிட்ட சொல்லிட்டா இல்லையா? நீ போயிருக்க வேண்டியதானே, பூங்கொடி வரும்போது வந்திருக்கலாம் இல்லையா? அத்தை போக வேண்டான்னு சொல்லும்போது அவங்க வார்த்தை மீறி நான் எப்படிங்க போக முடியும்? எல்லாத்துக்கும் இப்படி பயந்துகிட்டே இரு ராதிகா. உனக்காக எதையும் வாய் திறந்து பேச மாட்டியா? அப்படி அப்படி இல்லைங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பொண்ணு வருதுன்னு சொன்னா இவ கிளம்பி போயிட்டான்னு நினைப்பாங்க. சரி, 2 நாள் தானே, பூங்கொடியெல்லாம் வரட்டு. வந்தப்புறமா நான் 2 நாள் அம்மா வீட்டு போய் நின்றுட்டு வரேன். சரி வா, கிளம்புனதுதான் கிளம்பிட்டா, வா வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். சரி வாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டேனா? யார சொல்லியா? நேத்து ராத்திரி கிருத்தாசுக வீட்டுல நடந்துல சண்டை, அதையா சொல்லியா? கிருத்தாசு வீட்டுல சண்டையா? எனக்கு தெரியாதே. யாருக்கு? மாமியாருக்கு மருமொழுகுமா? மாமியாருக்கு மருமொழுகும் இல்ல, மாப்பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை. சண்டைலாம் அடிச்சுட்டாங்க அந்த குட்டிய.
உடனே கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. என்ன அடிச்சா அவடிக்காமனே. நைட்டா போலீஸ் எல்லாம் வந்து நீ பாக்கலையாக்கா? அப்படியா? இவ்ளோ நடந்திருக்காங்க. ச்சே, நான் இந்த டிவில சீரியல் போட்டானா அதுல போய் இருந்தேன், கண்டுக்கல பத்துக்க. ஐயோ எப்பா, போலீஸ் ஸ்டேஷனர் உடனே போயிட்டாளாக. ஆமா, குட்டிக வீட்டுல நல்ல சப்போர்ட். தாப்பன் சொல்லிதான் வச்சிருக்காமே, என்ன பிரச்சனைனாலும் உடனே நீ கிளம்பி வந்துரு, எதுக்கும் யார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு நிக்காத, அது கெட்டின மாப்பிள்ளையா இருந்தாலும் சரிதான்னு சொல்லியிருக்கான். குட்டி சண்டையில நடந்து ஒன்ல வாயால சொல்லிட்டே கிடந்துச்சு. ஓ, அந்த நேரம் மாமியார் வீட்டுல இல்லையாக்கா? அந்த பொம்பளை இருந்திருந்தா தடுத்துருக்குமே. மாமியார் வீட்டுல இல்லையாமா? மாமியார் அப்பதான் ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு போனை பேசி 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 குளத்தங்கரையோர போயிட்டான். தண்ணி நிறைய வந்துச்சு நீ நேற்றுக்கு சொன்னாவ இல்லையா, அங்க போயிருக்கு. அவ அங்க போயிட்டு வரவுடால வீட 2 ஆக்கிட்டாவ. அப்புறம் என்னாச்சோ, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா? ஆமா, நேத்து போலீஸ் கொண்டு போயிட்டு ராத்திரி ஃபுல்லா ஸ்டேஷன்ல இருந்துட்டு காலையில தான் வந்தானா. விஷயத்த அறியல நீ? அப்போ நான் அந்த விஷயத்த அறியல. நான் யாரையாக சொல்லதுக்கு வந்தேன். பார்வதி வீட்ல இல்ல, மூளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணல. பார்வதியா? ஓ, மூளை கூட்டுற பெருப்பாளா இருக்கான், விசேஷமா இருக்குன்னு நினைக்கேன். அதான் பேய் கூட்டிட்டு வர போயிருப்பா. விசேஷம் ஒன்னும் சொல்லல, மூளை போய் பார்க்கணும். காலைல கிளம்பி போறத பார்த்தேன், அதுலதான் எனக்கு தெரியும். இல்லன்னா நம்மகிட்ட தான் சொல்லிட்டா போவா. அதென்ன நம்மகிட்ட சொல்லிட்டு போறதுக்கு? ஒரு விஷயம் தெரிஞ்சாலே நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். அவளுதான் தெரியாமலா இருக்கு. நான் வாரா. என்ன பார்வதி, மூளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா யாரையும் காணல, நீ மட்டும் வந்திருக்க. ஏன் மோ வரலையாக்கா? வரலக்கா, அடுத்த வாரத்துல வராலாம். ஏமா கூட்டிட்டு வரேன்னு இவ்வளவு தூரம் போயிட்டு கூடாம வந்திருக்கா? யாரையும் விட மாட்டேன் இருக்குன்னு ஏதாச்சும் சொன்னாவளா என்ன? ஐயே, அப்படியெல்லாம் சொல்லலக்கா, நான் தான் அடுத்த வாரம் வாடி சொல்லிக்கிட்டு வந்தேன். ஓ சரி சரி. மூளை மருமோன்னு நல்லா இருக்காவளாக்கா? நல்லா இருக்காவக்கா. அப்புறம் வேற என்ன விசேஷம் ஏதாவது உண்டா? எப்படி? இப்பதாக்கா வாரேன், என் வீட்டுல போய் வேற எல்லாம் பார்க்கணும். நான் வாரேன். என்னக்கா? மூளை நல்ல செட்டிலான பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இல்லையா? என்னைக்கு அந்த குட்டியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலோ அன்னையிலேருந்து இவ காலு தரையில படாம இல்லையா நடக்கியா? அதெல்லாம் இருந்துட்டு போட்டு மூளை கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு யாரும் இல்லாம வந்திருக்கா. ஏன் ஒருவேளை அங்க திட்டிருப்பாளோ? அதுதான் என்ன ஏதன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி வெட்டுக்குனிலையா போறா. இவகிட்ட நம்ம என்னத்த போய் கேட்க? சரி விடு, நாள் படம் நமக்கு அதுல வராமலா இருக்கும். இவளுக்கு அங்க போனா யாரும் இவளை மதிக்கிறது கிடையாது போல. அதனாலதான் வந்துட்டா போன கையோட. என்ன சொல்லியா? ஆமா ஆமா, மூணு இப்ப வீட்டுல இல்ல இல்லையா, சம்பந்தம் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தா. உங்க துப்புல ஏதாவது சம்பந்தம் ஏதாவது இருக்கா? பார்வதிக்கு மூணுக்கா? ஏன் துப்புல? சரி, நான் யார்ட்டையா சொல்லி வச்சு பாய்க்கேன். என்ன எப்படி பாய்க்கியாலோ? எப்படி பாய்க்கான்னு சொல்லல, மூணுங்க சம்பந்தம் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டா. அதத்தான் உங்ககிட்ட சொல்லி. சரி சரி சரி. எவ்வளவு தண்ணி பாத்தியா உமா? எப்பா, ஆறே நிரம்பிலே பாயுது. ஆமாக்கா, அழகா துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா குளிச்சுக்கிட்டே வந்திருக்கலாம் தெரியுமா? நீங்க தான் போயிட்டு உடனே வரணும்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கு. இப்பதாமலே எனக்கு என் வீட்டுக்காரங்க சண்டை இல்லாம போகுது. இல்லைன்னா இந்த மனுஷன் எப்ப சண்டை போட்டாலும் நான் வரும்போது நீ வீட்டுல இருக்கிறியா இல்லையான்னு கேட்டே திட்டுறாரு. இப்பதான் கொஞ்ச நாளா சண்டை இல்லாம போகுது. திரும்ப நான் குளிச்ச போனேன்னா அங்க லேட் ஆச்சுன்னா வீட்டுல வந்தோன்னு வெகலமா தான் இருக்கேன். ரொம்ப பண்ணாதீங்கன்னா ஒரு மனுஷன் திருந்தலாம், அதுக்காக இப்படி ஒரே அடியாவா திருந்துவாவ. அப்ப நான் மாறி இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே உமா? அப்படியெல்லாம் இல்லக்கா, நீங்க மாறினது எனக்கு சந்தோஷம்தான். பாவம், கொஞ்ச நேரம் கூட சின்ன பொண்ணுன்னு பாத்திருப்பா. வீட்டுக்காரன் வந்ததாலதான் ஓடன பத்தில. ஆமா. ஆமா, மாமியார் வராமலாம் இல்ல, என்னைக்கு ஏதாவது சொல்லிச்சா? சொல்லல. காலையில ரேவதி ஃபோன் பண்ணா. நான் சொல்லு ரேவதி நல்லா இருக்குதுன்னு கேட்டோன்னா அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லல. அம்மா வராவலாம், வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க அண்ணன்ட்ட. அண்ணன் ஃபோன் பண்ணா எடுக்கல, இவ்வளவு தான் சொன்னா. சொல்லி டக்குன்னு போனை வச்சா. அப்படியா? சரி சரி. ஒருவேளை அம்மைக்கும் மூளைக்கும் சண்டையும் என்னமோ தெரியல இல்லையா? அது தெரியல உமா, இனி வந்தாதான் தெரியும். நம்ம மாமியார் நம்மளை வச்சு என்ன பாடா படுத்துது. நீ
மாமியார் வந்துட்டா 2-3 உலகம் நம்மள கண்ணே தெரியாது. அந்த மாதிரி தையத்தக்கல குதிப்பாவ. ஆமாக்கா, அது உள்ளதுதான். நாளைக்கு காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மதியானத்துக்கு மேல கடைக்கு போமா? வரைய நாகர்கோயில் வர ஏன்க்கா திடுது பண்ணி? 2 சாரிக்கு மேட்சா பிளவுஸே இல்ல. நாளைக்கு போய் எடுக்கலான்னு நினைக்கேன். நாளை ஃப்ரீ தானே உமா, வரையா? சரிக்கா. இவையெல்லாம் வந்தோன்னு கேட்டுட்டு சொல்லியேனா, ஏன்னா நாளைக்கு ஒரு நாளந்தான் வீட்டில் இருப்பாவ, எங்கேயாவது கூட்டிட்டு போகலான் இருப்பாவ. அதனால நான் முடிஞ்ச வரை உங்க கூட வாரேன்க்கா. முடியலனாலும் ஒன்றும் இல்லை உமா, நான் என் வீட்டுக்காரில் கூட்டாது போகலாம். சரிக்கா. ஹலோ, எங்க எப்போ? இந்த வாரேன். என்னாச்சுமா? இருங்கக்கா, என்ன வாரேன். என்னன்னு சொல்லிட்டு போ. இந்த வாரேன்க்கா. என்ன ஃபோன் வந்துச்சு? இவ்வளோ கோவத்துல போறா? எங்க போறான்னு சொல்லாம வேற போறாளே. உமா நில்லு உமா, எதுவும் பிரச்சனை ஆகுதுன்னு நம்மளும் போய் பாப்போம். போ செல்வா, நான் உன் மேல கோவத்துல தான் இருக்கேன். போ போ, நீ எல்லாம் பெரிய ஆளாகிட்டீங்க. இப்ப நம்மள கண்டாலும் காணாத மாதிரி போறீங்க. சரி, அப்படியே இருங்க. யாருக்கும் பயந்து எடுத்துக்கிட்டு என்கிட்ட யாரும் பேச வேண்டாப்பா, நீங்க போங்க. என்ன ஆச்சு கீதா? இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு கோவப்படியா? ஏதாவது விஷயம்னா சொன்னாதானே எனக்கு தெரியும். என்னாச்சு? ஆமா, என்ன ஆச்சு? எல்லாம் நல்ல ஆட்சிதான். நானும் உன்கிட்ட 6 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் செல்வா. 6 வருஷமாவா? போ செல்வா, உன்னை பார்த்தால எனக்கு எல்லாமே மறந்துடுது. 6 மாசமா கேட்டுட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஜாலி ட்ரிப் ஒன்று போலானே, நீதான் எதுக்குமே சம்மதிக்க மாட்டேங்கிற. எனக்கும் வரலான்னு தான் ஆசை. எல்லார்ட்டையும் கேட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணு. ஃபிக்ஸ் ஆன டேட்டுக்கு போயிட்டுருவோம். என்ன சொல்லியா? ஆமா, லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் கேட்டு அரேஞ்ச் பண்ணேன். நீ ஒரு ஆளு, உன்னால மட்டும் வர முடியாதுன்னு சொன்னதால மொத்த ட்ரிப்பும் கேன்சல் ஆச்சு. இப்போ மறுபடியும் நான் எல்லாத்தையும் கேட்கணுமா? போ செல்வா, உன் நம்பியில எந்த விஷயத்துலயுமே இறங்க முடியல. அப்படி இல்லை கீதா, எனக்கும் வரதுக்கு ஆசை தான். சரி, இந்த தடவை கண்டிப்பா ட்ரிப் பிளான் பண்ணி நம்ம போறோம். என்ன சொல்லியா? ரியலி? எஸ் கீதா. நம்பவே இல்ல செல்வா, நீ ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு செல்வா, பேரஞ்ச மாதிரி நிக்கிற? உமா உமா. என்ன உமா, இப்படி என்ன பயங்கட்டற? பாரு அவன் எப்படி பயந்துட்டானே. அது எப்படியோ, நானும் செல்வாவை 2 நிமிஷம் தனியா பேசினா உனக்கு மூக்குல வேர்க்கதான் செய்யுமா? உடனே வந்து நிக்கிய. என்ன இங்க? ஒண்ணும் இல்ல உமா. செல்வா, எங்க போற? வீட்டுக்கு. தெரியாம தான் கேக்குறேன். அவனை என்ன இப்படி பயப்பட வைக்கிற? இவ்வளவு நேரம் எவ்வளவு ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். உன்னை பார்த்து அடுத்த செகண்ட் எவ்வளவு பயந்து ஓடுறான் பாரு. அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன், அடிச்சேன்னு நினைச்சிக்க 4 எலும்பு கூட உனக்கு தேராது. புரியுதா? ஷட் அப். யூ ஷட் அப். என்னடி ஓவரா சவுண்ட் எல்லாம் வருது? அம்மா, என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? பேசாம போயிரு. செம கோவத்துல வந்திருக்கேன். போயிரு, கண்ணு முன்னாடி நிக்காத. போ. விட்டா அடிச்சாலும் அடிச்சிருவா போல இருக்கு. போயிருவோம். ஒரு நாள் நம்ம கூட நேரம் செலவிட்டு சிரிச்சு பேசுவானா பாரு. ஊரா வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கிட்ட என்னமா சிரிப்பு சிரிச்சியா? இவனுக்கு சிரிக்க தெரியுங்கிறதே எனக்கு இன்னைக்குள்ளே தெரியுது. கெக்க நீ ஒரே சிரிப்பு. போ, இன்னைக்கு வாரேன். அது ஒன்னும் இல்ல உமா. ஒன்னும் இல்ல நீ ஏன் இப்படி கை நடுங்குது? சும்மா பேசிட்டு தான் உமா இருந்தோம். அந்த நேரம் தான் நீயும் வந்தியா? அந்த நான் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்ததால தானே நீ வீட்டுக்கு வந்த. இல்லன்னா அங்க நின்று பேசி சிரிச்சிட்டு எடுத்துட்டு அப்புறம் தானே வந்திருப்பா. அது ஒண்ணுமே இல்ல உமா. நான் என்னன்னு சொல்லி? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இரு, கதவை நல்லா மூடிக்கிட்டு வரேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா
இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம், என் வீட்டில் இரவு அங்கே இரவா, இல்ல பகலா எரிந்த தயக்கம். விடுமா, போதுமா. இனி நீ அவகிட்ட பேசவே யோசிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.